அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம அகங்காரத்தை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ அகங்காரம் இல்லாமல் மனிதனால் வாழ முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சித்தர்கள் மகான்கள் எல்லாம் என்ன சொல்கிறாங்க, அகங்காரமற்று வாழணும். அகங்காரங்கிறது ஒரு மனிதனை மேல்நிலைக்கு கொண்டு செல்லாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இதெல்லாம் யாருக்கு சொல்லப்பட்டது அப்படின்னால், யோக மார்க்கத்தில் ஈடுபடுபவர்களுக்கும், சித்த வித்தையில் ஈடுபடுபவர்களுக்கும், வாசியோகத்தில் ஈடுபடுபவர்களுக்கும் அகங்காரம் அற்று இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அகங்காரம் அற்று இருக்குன்னா அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க போய் தனிமையில் இருக்கணும். தனிமையில் இருந்தால் தான் நீங்கள் அகங்காரம் மட்டும் இருக்க முடியும். அதாவது என்ன அப்படின்னா, இந்த உலக பழக்க வழக்கங்களில் இருந்து அவர்கள் விடுபட்டு தனிமையில் இருக்க வேண்டும். இந்த உலக பந்தத்தில் இருந்து விடுபட்டு தனிமையில் இருக்க வேண்டும். அப்படி இருப்பவர்களுக்கு அகங்காரம் இல்லாமல் வாழ்வதற்கு சாத்தியக்கூறு உண்டு. மற்ற மனிதர்களுக்கு அகங்காரம் இல்லாமல் ஒரு மனிதனால் வாழ முடியுமா அப்படின்னா, ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம். இந்த உலகத்தை இயக்குவது யார் அப்படின்னு கேட்டிங்கனால், மாயை தான் இந்த உலகத்தை இயக்குகிறது. ஏன்னா பேராசை இல்லாமல், ஆசை இல்லாமல், மோகம் இல்லாமல், விருப்பு வெறுப்பு இல்லாமல் இந்த மனித கூட்டம், இன்பம் துன்பம் இல்லாமல் இந்த மனித கூட்டம் வாழ முடியுமா அப்படின்னால் வாழ முடியாது. ஏன் வாழ முடியாது அப்படின்னால், இங்கே இருக்கும் 98% பேர் இந்த அகங்காரத்தின் வழியாக தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த மாயையின் வழியாக தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த மாயையில் சிக்கி தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த உலகம் வாழ்ந்துகிட்டு இருக்கிறது இல்லையா, அந்த பாமரர்கள் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இல்லையா, மனித கூட்டம், இவர்கள் எல்லாம் மாயையின் வழியாகவும் வாழ்கிறார்கள். சில நேரங்களில் அறிவின் வழியாகவும் செயல்படுகிறார்கள். அதிகபட்சமாக இந்த மனிதன் வாழ வேண்டும் என்றால் அகங்காரத்தின் வாயிலாகவும் மாயையின் வாயிலாகவும் தான் வாழ வேண்டும். அப்படி இல்லாட்டினா நான் என்ற அகங்காரம் இருக்க முடியாது. நான் என்ற அகங்காரம் இங்கே இல்லை அப்படின்னால் இங்கே ஒரு செயலும் நடக்காது. அப்பா அம்மா இல்லை, மனைவி இல்லை, குழந்தை இல்லை, யாருமே இல்லாமல் இந்த மனித இனத்தால் வாழ முடியுமானா வாழ முடியாது. இதற்கெல்லாம் அடிப்படை எது அப்படின்னு கேட்டிங்கன்னா அகங்காரம்.